ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோட்டமும் தோப்பும். செந்நெல்லும் செங்கரும்பும் செவ்வாழையும் வானுயிர் தென்னையும் செழித்தோங்கும் புகழ் படைத்த சண்முக நதியும் அமராவதியும் சங்கமிக்கும் கூடுதுறைக்கு பக்கத்தால் இந்த கொங்கூர் அம்மன் கோயில் இருக்குங்க. இன்றைக்கி எதுக்காக இந்த அம்மன் கோயில் பதிவு அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொங்கூர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வீடியோ போடுங்க சிஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி கோயிலுக்கு வந்தாங்க, போடலாம், இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக இந்த பதிவுங்க. அம்மன் கோயில் அடுத்து ஈஸ்வரன் கோயில் ரெண்டுமே பக்கம் பக்கம் இருக்குங்க. இது ஒரு சமுதாய மக்களுக்கு குலதெய்வ கோவிலுங்க. குலதெய்வ கோவில் அம்மன் கோயில் அப்படின்னா பக்கத்தில் ஈஸ்வரன் கோயில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நாம் போய் ஈஸ்வரனை கும்பிட்டுட்டு அம்மனை கும்பிடணுங்க. இது எங்கே இருக்குது கரெக்டாக அப்படின்னாங்க, பழனியிலிருந்து நாம் தாராபுரம் வரணும் அப்படின்னா தாசநாயக்கம்பட்டின்னு ஒரு ஊருங்க. அந்த ஊரிலிருந்து 3 கிலோமீட்டர் மேற்க வந்தால் இருக்குங்க. நாம் தாராபுரத்துலேருந்து பழனி போகணும், அலங்கி ரூட்டில் போனோம் அப்படின்னா ஆண்டிநாயக்கம்பலசு அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குங்க. அந்த பிரிவிலிருந்து 2 கிலோமீட்டர். நாம் 2 வீலரில் காரில் எதில் வந்தாலும் ரோடு நல்லாவே இருக்குங்க. இது அம்மன் கோயில் பிரகாரங்க. அம்மன் கோயிலில் 2 பிரகாரம் இருக்குது. ஒன்று வடக்கு பார்த்து ஒன்று கிழக்க பார்த்துங்க. இது வடக்கு பார்த்து கோபுரம், இது கிழக்க பார்த்த கோபுரம். அப்படியே இப்படி வந்தோம்னா ஈஸ்வரன் கோயில் போகிற என்ட்ரன்ஸுங்க. இது எதுக்காக இந்த சீட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, போன வருஷம்தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சுதுங்க. இப்போது 1 வருஷம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு விழா கும்பிட்றாங்க. அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குங்க கோயிலில். இது கோயிலில் முன்னாடி வண்டி நிறுத்துறதுக்காக இருக்கிற ஸ்பேஸு. இந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே தான் நாம் ஈஸ்வரன் கோயிலுக்கு உள்ளே போகணுங்க. இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய்க்கலாம். நாம் போய் ஈஸ்வரரை கும்பிட்டுட்டு அப்புறம் அம்மன் கோயிலுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போகலாங்க. இந்த ஓமகுண்டமெல்லாம் போன டைமு கும்பாபிஷேகத்துக்கு போட்டது போலைங்க. நான் கும்பாபிஷேகத்துக்கு வரல, அதனால் எனக்கு தெரியலைங்க அதை பற்றி. இது ஈஸ்வரர் கோயில் போகிற சைடில் பூச்செடிகள் நிறையா இருக்குங்க. சாமிக்கு அபிஷேகத்துக்கு பிடிங்குவாங்க போல் நிறைய பூச்செடிகள் இருக்குது. அரளி, நந்தியாவட்டணம் அப்படி நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற ஈஸ்வரர் பேர் பசுபதீஸ்வரருங்க. தாயாரோட பேர் சௌந்தரநாயகி அம்மனுங்க. ஈஸ்வரர் பசுபதீஸ்வரர், அம்மன் சௌந்தரநாயகிங்க. இதுதான் ஈஸ்வரன் கோயிலுங்க. ஈஸ்வரர் கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கும் சும்மா பக்கம் பக்கமாக தான் இருக்குது. நம்ம நடந்தே போய்க்கலாம். இதுக்கும் 2 கோபுரங்க. கிழக்க பார்த்த கோபுரம் ஒன்று, வடக்க பார்த்த ஒன்று. நம்ம கிழக்கு பார்த்துருக்கிற கோபுரத்தில் உள்ளே என்ட்ரு ஆகிக்கலாங்க. நான் உள்ளுக்குள்ளே போய் விற்கிறாங்கெல்லாம் எதுவும் வீடியோ எடுக்கலைங்க. ஜஸ்ட்டு அவுட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் எடுத்தேன். இது அம்மன் சன்னதிங்க. இது அம்மன் சன்னதியோட கோபுரம். முதல்ல போய் நம்ம தாயாரை பார்த்துட்டு, நம்ம தாயார்கிட்ட நம்மளுக்கு என்ன வேணுமோ வேண்டி விரும்பி கேட்டுட்டு அப்புறம் போய் நம்ம அப்பரை பார்க்கலாங்க. நான் அம்மனை பார்த்துட்டேன், கும்பிட்டுட்டேன். சுற்றியும் பிரகார தெய்வங்கள் நிறையா இருக்குங்க. கோயில் சுற்றி வந்துக்கலாம்.
இந்த நேரு பிரம்மாவும் சண்டிகேஸ்வரரும் இருந்தாங்கங்க. முருகர் கோயில் மட்டும் இல்லைங்க, மீதி எல்லா தெய்வங்களுமே இருக்குது. நவக்கிரகம், சூரியன், சந்திரன் எல்லாமே இருக்காங்க. முருகர் கோயில் மட்டும் இல்லைங்க இந்த ஈஸ்வரர் கோயிலில். இது வடக்கு பார்த்த கோபுரங்க. கும்பிட்டாச்சு, எம்பெருமானையும் கும்பிட்டாச்சு, அம்மா தாயாரையும் கும்பிட்டாச்சு, கொடிமரத்தையும் பார்த்து சாமி கும்பிட்டாச்சு. நவகிரகத்தை சுற்றினா உட்காந்துட்டு நவகிரகத்தை சுற்றினா வெளியே போகலாங்க. கோயில் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னா கூட்டம் அதிகமாக இருக்குங்க இந்த கோயிலில். வெள்ளிக்கிழமை அப்படி ஏதாச்சும் விசேஷ நாட்களில் அதிகமாக இருக்கும். நம்ம இடைப்பட்ட நாளில் வந்தோம்னா ஃப்ரீயாக சாமி கும்பிட்டுட்டு போனால் கூட்டம் அவ்வளவுக்கா இருக்காது. இது ஈஸ்வரர் கோயிலுக்கும் அம்மன் சன்னதிக்கும் இடையில இருக்கிற ரூமுகளுங்க. இது எதுக்காக அப்படின்னா இதுக்காகவே இந்த பதிவு போட்டேங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள், உடல் உபாதைகளோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ அல்லது நம்மளுக்கு தீர்க்க முடியாத ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த அம்மன் கோயிலுக்கு நாம் அம்மனை உடல் உருகி மனமுருகி வேண்டி பூ கேட்கணுங்க. அம்மா எனக்கு அந்த பிரச்சனையை முடிச்சு கொடு, நான் இந்த கோயிலில் தங்கிக்கிறேன் அப்படின்னு பூ கேட்டு அம்மன் பூ கொடுப்பாங்க. நாம் பூ கேட்கும்போதே எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணுமாமாங்க. அத்தனை நாள் நாம் இங்கே இருக்கிற இந்த வீடு மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதில் ஏதோ ஒரு ரூம் நம்மளுக்கு அந்த கோயில் இருக்கிறவங்க ஒதுக்கி கொடுப்பாங்க. அதில் இருந்துக்கலாம். அதில் இருந்துட்டு நம்ம காலையிலையும் பொழுதோடவும் சாமிக்கு விளக்கேற்றி அங்க பிரதர்சனம் செஞ்சு சாமியை வேண்டிக்கணுங்க. அந்த நாம் சாமி கொடுத்த கெடு முடிகிறப்ப நாம் பழையபடி பூ கேட்டு சாமிக்கு ஒரு பொங்கலும் அபிஷேகமும் வச்சுட்டு நாம் வீட்டுக்கு கிளம்பிக்கலாங்க. நம்மளோட பிரச்சனைகளை அம்பாள் தீர்த்து கொடுக்குறாங்கங்க. இந்த ஏரியா மக்களுக்கு இந்த கோயில் மேலே அவ்வளோ நம்பிக்கைங்க. அம்மனும் தீர்த்து வச்சிட்ருக்காங்க. நிறையா பேர் இங்கே தங்கியிருக்காங்க. இது கிழக்கு பார்த்த கோபுரத்தில் நாம் உள்ளே என்ட்ராகலாங்க. ஈஸ்வரங்கோயிலிருந்து வந்தால் இது கிழக்கு பார்த்த கோபுரம். இப்போ வேலை செஞ்சது அப்படிங்கிறதுனால பயங்கர நீட்டாக இருக்குங்க. கோயிலுமே உள்ள பல நுட்பமான வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்குது. நாம் கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே போனோம்னா அவங்க எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்களோ அதே மாதிரிக்கு நாமளும் வச்சுக்க பழகணுங்க. பேப்பரை கசக்கி போடுறது, எண்ணெய் கையை செவுத்தில் துடைக்கிறது, திண்ணீரை வாங்கி செவுத்தில் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே கோயில்கள் நீட்டாக இருக்குங்க. இந்த மூலையில் அம்மன் தாமரை குளத்தில் காட்சி அளிக்கிறாங்கங்க. ஒரு தாமரை குளம், அதில் அம்மன் நடுவில் இருக்காங்க. கொடிமரத்தை போய் வணங்கிட்டு நாம் சுற்றி வரலாங்க. இதுதாங்க கோயில் கொடிமரம். கொடிமரத்தை வணங்கிட்டு அப்படியே நம்ம சுற்றி வரலாம். கோயில் சுற்றி வரும்போது ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு சாமிக இருக்காங்கங்க. ஃபஸ்ட்டு விநாயகர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது இந்த பக்கம் இருக்கிற அம்மன் பாருங்களேன். அப்படியே ஒவ்வொரு அம்மன் அவ்வளோ அழகாக இருக்குங்க. மைண்ட் அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக உள்ள சுற்றி வர்றதுக்கு இருக்குது. அப்படியே சுற்றி வந்துக்கலாங்க. ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு அம்மன் இருக்காங்க பாருங்க. நான் போனது மதியம் டைம் அப்படிங்கிறதுனால அபிஷேகத்துக்கு உள்ள வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்ததுங்க. மூலவர் கோபுரங்க. ஃபுல்லுமே கல்லால் கட்டுனதுங்க. தென்னை மரம் போகிறதுக்கு கரெக்டாக சந்து விட்டு கட்டியிருக்காங்க. அம்மனுங்க. இது விநாயகர் சன்னதிங்க. பாருங்களேன், விநாயகர் சன்னதிக்கு பக்கத்தால் இருக்கிற அம்மன் மீனாட்சி அம்மன். விநாயகரை சுற்றி வந்துடலாங்க. எனக்கு கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பயங்க. யாராவது ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா, கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதானே எனக்கு ஃபஸ்ட்டு தெரிலைங்க. சாமிகளை ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காத விஷயங்க. அதனால் நான் எந்த சாமியுமே ஃபோட்டோவுக்கோ அல்லது வீடியோவிலையோ எடுக்கலைங்க.
வாங்க அப்படியே சுற்றி வரலாம். ஒவ்வொரு தூணுக்குமே அழகழகாக இருக்காங்க. அம்மன் அவதாரம் ஃபுல்லும் தேருங்க, சாமிக்கு தேர் போல். மூலவரோட கோபுரங்க. கரெக்டாக 12 மணி அப்படிங்கிறதுனால சூரிய தரிசனமும் அம்மன் தரிசனமும் ஒன்றா கிடச்சது போலைங்க. பாருங்களேன், தேர். இது துலாபாரத்துக்கா என்னன்னு தெரிலைங்க, பக்கத்தால் இருந்த அந்த மரம். கருப்பராயர் சன்னதிங்க அது. வாகனம், குதிரை வாகனங்கள். பாருங்களேன், விநாயகருங்க. முதல்ல வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நாம் சுற்றி இருக்கணும். இது எம்பெருமானுங்க. எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். அழகென்ற சொல்லுக்கே முருகன் தான் இல்லைங்களா? எவ்வளோ அழகாக நிற்கிறாருன்னு பாருங்கள் ராஜா இடத்துல. இது வந்து பெரிய மணிக்கு மணிமண்டபமா என்னன்னு தெரிலைங்க. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வடக்கு பார்த்த கோபுரங்க. மணி, பெரிய மணிங்க. ஃபஸ்ட்டு வெளியே இருந்துச்சு, அடிச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லோரும் கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம். இப்போது இதை வந்து மேலே அடிக்க முடியாத அளவுக்கு கட்டிட்டாங்க. நேர் ஆப்போசிட்டில் தாமரக்குளத்தில் அம்மன் இருக்காங்கங்க. இது உள்ளைங்க கற்ப கிரகத்துக்கு வெளியே இருக்க இந்த மண்டபத்தோட இதுங்க. சாமியோட வாகனம், மேலே இருக்கிற லைட்டிங், இவ்வளவு தாங்க எடுத்தேன். பாருங்களேன், அது மெயின் டோருங்க, வடக்க பார்த்து. அது அபிஷேகம் முடிஞ்சுதுங்க, அலங்காரம் நடந்துக்கிட்டு இருக்கு. சாமியை கும்பிட்டுட்டு நாம் அப்படியே வெளியே வரலாங்க. எல்லாருமே அலங்காரத்துக்காகத்தான் வெயிட்டிங்குங்க. சாமி கும்பிட்டுட்டோங்க. சாமி கும்பிட்டாச்சு, சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டாச்சு, வெளியும் வந்தாச்சுங்க. இது வந்து கோயிலுக்கு வெளியே இருக்கிற ஆலமரங்க. இது சின்ன மரம், அந்த சைடு வரும்போது சொல்கிறேன் இருங்க. பாருங்களேன், இது எவ்வளோ பெரிய மரம்னு. இந்த சீட்டெல்லாம் போட்டிருக்காங்கங்க. இது கும்பாபிஷேகத்திலிருந்தே இருக்கா இல்லை இப்போ தான் போட்டிருக்காங்களான்னு எனக்கு கரெக்டாக தெரியலைங்க. ஆனால் வந்து கோயிலில் சொன்னாங்க பங்குனி 29 பங்குனி 30 வந்து ஆண்டு விழாங்க. 29 நைட்டிலிருந்து 30 வந்து காலையில் சாமிக்கு வந்து சங்கபிஷேகத்திலிருந்து நடக்குதுங்க. கலந்துக்க விருப்பம் இருக்கிறீங்க கலந்துக்கோங்க. தீர்த்தம் வேணாலும் கொண்டு வந்து விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கங்க. கோயிலில் இருந்தே தீர்த்தம் கொண்டு போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கூடுதுறையில் போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வரதா சொன்னாங்கங்க. இவ்வளோதாங்க கோபுரங்க. இவ்வளோதான் கோயிலில் எடுத்தேன். கோயிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கலாமா, சாமியில் வீடியோ எடுக்கலாமாங்கிறது எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். கோயிலில் நோட்டீஸ் கொடுத்தாங்கங்க. நீங்கள் ஏதாச்சும் இந்த ஆண்டு விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் டீட்டெயில்ஸ் சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காகங்க. பங்குனி 26ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை வருதுங்க.
அமாவாசை பூசை முடிஞ்சதையும் அன்னதானம் முடிஞ்சதையும் அந்த அன்னைக்கு 4 மணிக்கு வந்து கூடுதுறையில் தீர்த்தம் எடுத்துகிட்டு வரக்காக எல்லாருமே போகிறதுக்கு கோயில் நிர்வாகத்து மூலமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்க. 7 மணியோட்ட காவடி வந்து கோயிலுக்கு வர்றதா போட்டிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு சிவன் கோயில் அபிஷேகமும் காலையில் 10:30க்கு வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகமும் நடக்கிறதாமாங்க. அடுத்து பங்குனி 29ஆம் தேதி கணபதி ஹோமத்தை ஸ்டார்ட் பண்ணி பங்குனி 30ஆம் தேதி அம்மனுக்கு வந்து சங்கபிஷேகமெல்லாம் நடக்குதுங்க. இது வந்து ஆண்டு விழாவுக்குங்க. 29, 30 வந்து ஆண்டு விழாங்க. யுகாதியை ஒட்டி வந்து அம்மனுக்கும் ஈஸ்வரருக்கும் 2க்கும் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து செலுத்துகிறாங்க. விருப்பம் உள்ளவங்க கலந்துக்குங்க. பாய்.